وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ما في علم الله دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد صلاة دائمة بدوام ملك الله. السلام عليكم يا أبا العباس بلغ بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس بلغ بن ملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس بلغ بن ملكان خضر عليه السلام. بسم الله الرحمن الرحيم. إذ استسقى موسى لقومه فقلنا اضرب بعصاك الحجر فانفجرت منه 12 عينا قد علم كل أناس مشربهم. விளங்குதப்பா? إذ استسقى மூசா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்தினர்களுக்காக வேண்டி தண்ணீர் தேடிய போது நடந்தது எண்ணி பாருங்கள். விளங்குதப்பா? நல்லா தண்ணீர் வேணும் என்று சினாய் பாலைவனத்தில் வச்சு கேட்டாங்க. உடனே இப்போ குல்னா நாம் சொன்னோம், இதிரிபி அசாக்கல் ஹஜர், உடைய குச்சியை கொண்டு அந்த கல்லை அடியுங்கள். அது என்ன கல்லுங்கிறது ஃபுல்லாக ஓதிட்டோம். விளங்குதா? இப்போ குல்னா நாம் சொன்னோம், இதிரிபி அசாக்கல் ஹஜர், கையில் இருக்கிற குச்சியை கொண்டு என்ன செய்யுங்க, அந்த கல்லை அடிங்க. அந்த கல் என்ன கல்லுங்கிறதுலாம் ஓதிட்டோம். விளங்குதப்பா? அப்படி அடித்தா இந்த கல்லிலிருந்து உங்களுக்கு தண்ணி வரும். விளங்குதா? அந்த குச்சி எப்படி இருந்துச்சு? இப்படி கவட்ட மாதிரி இருந்துச்சு. நேருவா வளைஞ்சி இல்லை, இந்த கொடக்கம்பு மாதிரி இல்லை, இப்படி கவட்ட மாதிரி இருந்துச்சு. தேவைப்பட்டால் இருளில் இருந்துச்சு, அது பேட்ரைட்டாக எரியும். விளங்குதா? அப்போ அது 10 முழம் இருந்துச்சான். எத்தனை முழம்? அவங்களுக்கு தோதுவா மூசால தான் 10 முழம் தான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த குச்சியும் 10 முழம் இருந்துச்சு. அந்த குச்சி எத்தனை முழம் இருந்துச்சு? அந்த கல் 4 மூலையிலையும் ஒவ்வொரு பக்கமும் எனக்கு 1 முழம் இருந்துச்சு. வலது பக்கம் 1 முழம், இடது பக்கம் 1 முழம், மேல் பக்கம் கீழ் பக்கம், அப்போ சறுக்கமாக இருந்துச்சு. ஒவ்வொரு முழம் இருந்துச்சு. விளங்குதப்பா? அது சொர்க்கத்தினுடைய தேக்கு மரத்தில் உள்ளது. உலகு ஷாபத்தானி, அதுக்கு 2 கிளை இருக்கும் இப்படி கவட்ட மாதிரி. ஏடா தத்தக்கிதானி, அது எரியும். உள்மத்தி, இருட்டிலே எரியும், பேட்டாக எரியுமா அந்த குச்சி. விளங்குதா? அப்போ அந்த குச்சியை கொண்டு அடிங்கன்னா, அப்படி அடித்தால் போக்கப்பட்ட சேர்த்துக்கு ஜவாப் இந்த அரபத்தை நீங்கள் அடித்தால் ஃபன் வஜ்ரத்து மின் உசனத்தா அஷரத் ஐனா, அதிலிருந்து 12 பிளவுகள் ஊற்றெடுத்து ஓடும். ஒவ்வொரு மூலையிலையும் 3 கேட்டேன். இந்த மூலையில் இப்படி இங்கே 3, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, 3. அப்போ முன்னாங்க 12 பிளவுகள் பிளவெடுத்து என்ன செய்யும் ஓடும். அது அலிம குல்லு உனாசி மஷரபகம், ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க குடிக்கிற இடத்துல போய் குடிச்சுக்கிடுவாங்க. ரைட்டு தானே? இதை முத்தாலிக்கும் மஹதூபின் போக்கப்பட்டதை கொண்டு சம்மந்தமாகக்கூடியதாக இருக்கும். முத்தாலிக்கும் மஹதூபின் தகுதியினுடைய ஏற்பாடு லரபுத்த மூசாவே நீங்கள் அடித்தால், லரபுத்த நீங்கள் அடித்தால் ஃபகத் இன்ஃபஜரத்து, அது 12 பிளவுகள் பிளவுடன் ஓடும். விளங்குதா? லரபுத்த நீங்கள் அடித்தால் ஃபகத் இன்ஃபஜரத்து, அது பிளவெடுத்து என்ன செய்யும், அது ஓடும். விளங்குதப்பா? அல்லது லரப அடிங்கள் என்று சொன்னோம். லரப அடித்தார்கள், ஃபன் ஃபஜரத்து, அது பிளவெடுத்து ஓடியது. விளங்குதப்பா? இப்படி ஒன்று ஏற்படுத்தணுமா? கமா மர்ரஃபி கௌலி தலா தாபா அலைக்கும், இப்போ தாபா அலைக்கும் ஏற்படுத்தணும்ல. நீங்கள் தௌபா செய்யுங்க, தௌபா செய்தால் தாபா அலைக்கும் தௌபாவை என்று கொண்டுவான். இன் துபுத்தும், நீங்கள் தௌபா செய்தால் தாபா அலைக்கும் தௌபாவை என்ன செய்வான், ஏந்து கொள்வான்னு வந்துச்சு இல்லை? அதே மாதிரி இங்கே ஏற்படுத்தணுங்கிறாங்க. சரி, அப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா ஃபன் ஃபஜ்ரத்து மின்ஹு, அதிலிருந்து பிளவெடுத்து ஓடும். 12 பிளவுகள் என்ன செய்யும், பிளவெடுத்து ஓடும். விளங்குது தம்பி? குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. அஷீரத்தை, அஷரத்தன்னு சீனுக்கு சுக்குன்ல இருக்க, அஷீரத்தன்னு கசரை கொண்டும் ஓதப்பட்டிருக்கு. ஃபத்தையை கொண்டு அஷர என்ன இருக்குது, அஷரத்தன்னு ஓதப்பட்டிருக்கு. சீனுக்கு சுக்குன்னு தான் அசலு, கசர் வச்சு என்ன செய்வாங்க, அஷீரத்து அஷரத்துன்னு ஓதப்பட்டிருக்கான். இப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. கசிரி சீனி, சீனுக்கு கசரை கொண்டு அஷீரத்து, இப்போ ஃபத்தையை கொண்டு அஷரத்துன்னு ஓதப்பட்டிருக்கு. ஒகுமா அஷீரத்து அஷரத்து என்பது லொகத்தானி ஃபீஹி, அஷரத்தில் 2 லொகத்தாக இருக்கும். அஷரத்து தான் அசலு, அது அஷீரத்துன்னு படிக்கலாம், அஷரத்துன்னு படிக்கலாம்.
எடுத்து அர்த்தம் வைக்கிறது. சரி, நீங்கள் அடிச்சிங்கன்னா 12 பிளவுகள் பிளவெடுத்து ஓடும். அது அலிம குல்லு உனாசின் மஷரபகும் குல்லு சிபித்தின், ஒவ்வொரு கூட்டமும் மஷரபகும் அவங்க குடிக்கும் இடத்தை விளங்கிடுவாங்க. ஐநகும் அல்லத்தி யஷரபூன மின்ஹா, எந்த நீரோடையிலிருந்து குடிப்பார்களோ அந்த நீரோடையை விளங்கிக் கொள்வார்கள். விளங்குதா? இங்கனையும் ஏற்படுத்தணும். குல் நானாம் சொன்னோம், குலு சாப்பிடுங்கள், மஷரபு குடியுங்கள் என்று சொன்னோம். மண்ணு செல்வாவை சாப்பிடுங்க, இந்த ஓடையிலிருந்து இந்த கல்லிலிருந்து வரக்கூடிய நீரோடையிலிருந்து குடியுங்க. மண்ணு செல்வாவை சாப்பிடுங்க, மண்ணு செல்வாவை என்ன செய்யுங்க, சாப்பிடுங்க, அந்த நீரோடைய குடிங்க. இல்லைங்களா? மாவுல் உயிரை குடியுங்க, மண்ணு செல்வாவை சாப்பிடுங்க. இங்கே ஒரு குல்னாவை ஏற்படுத்தணும். இங்கே என்ன செய்யணும்? ஆமாம், குலு வஷரபு அல்லா தகுதியில் கவுல் கவுலங்க ஏற்படுத்தணும். குல்னா நாம் சொன்னோம், குலு வஷரபு மண்ணு செல்வாவை சாப்பிடுங்க, மாவுல் உயிரை குடிங்க சொன்னோம். மிர்ரிசுக்கில்லா, அல்லாவுடைய ரிசுக்கிலிருந்து சாப்பிடுங்க, குடியுங்க. யுரீது பிகி, இதை கொண்டு விளங்குதப்பா அல்லாஹ் நாடுகிறான். மா ரசக்குமின் மன்னிவ செல்வா, மண்ணு செல்வாவிலிருந்து உங்களுக்கு ரிசுக்களித்தானே அதை நாடுகிறான். மண்ணு செல்வாவை இறக்கி வச்சிருக்கேன்ல, இறக்கணும்ல, தூர்ச்சி அந்த சினாய் பால் சாப்பிடுங்க, இந்த கல்லிலிருந்து குளிச்சுக்கங்க. ரைட்டுப்பா. யுரீது பிகி குல்லு வஷரப் என்பதை கூட நாடுகிறான். மா ரசக்குமின் மன்னிவ செல்வா, மண்ணு செல்வாவில் இருந்தும் விளங்குதப்பா பால்கோவா மாதிரி உள்ள ஸ்வீட்டையும் அந்த பொரித்த காடைக்கறியையும் நாடுகிறான். அதை சாப்பிடுங்க. ஓ மா அல் உயூனி அப்படி தானேப்பா, மா இல் உயூனி படிக்கணும். அவர்களுக்கு ரிசுக்களித்தது நாடுகிறான் மண்ணு செல்வாவிலிருந்தும். மா இல் உயூனி, அந்த நீரோடையிலிருந்தும் நாடுகிறான். அந்த கல்லிலிருந்து 12 பிளவு வருதுல்ல, அதிலிருந்து என்ன செஞ்சீங்க, உங்களுக்கு உடம்பு குடிச்சிங்க. மண்ணு செல்வாவை சாப்பிடுங்க, கல்லிலிருந்து பெருக்கெடுத்து ஓடுகிற நீரோடையிலிருந்து குளிச்சுக்கங்க. கீழே சொல்லப்படுகிறது, விளங்குதப்பா, சாப்பிடுங்க குடிங்கன்னா அல் மா வாயதகு, தண்ணீரை மட்டும்தான். விளங்குதா? மாயில் அல் மாயி வாயதகு, அந்த தண்ணீரை மட்டும் குடிங்க. அல்லது மா வாயதகு, தனித்த தண்ணீரை மட்டும் சாப்பிடுங்க குடிங்கன்னு தண்ணியை குடிக்க தானுங்க முடியும். அது எப்படிங்க சாப்பிட முடியும்? அந்த நீரின் மூலமாக விளைகின்ற முளை பொருள்களை சாப்பிடுங்க. நீரினால் தானே செடிகள்லாம் முளைக்குது, தானியங்கள்லாம் முளைக்குது. அப்போ நீரின் மூலமாக முளைக்கக்கூடிய தானியத்தை சாப்பிடுங்க, தண்ணியை குடிங்க. ரைட்டா? தண்ணீர்னால தானே எல்லாம் அது கீழ்கிறது தான். தானப்பா கீழே சொல்லப்படுகிறது மா வாழ்ந்த தண்ணீரை மட்டும்தான், தண்ணீரை மட்டும் குடிங்கன்னு. ஏன்னால் அன்னகு யுஷ்ரபு, தண்ணீர் குடிக்கப்படும். யூக்கலு, சாப்பிடப்படும். மா எம்புத்து பிகி, அது தண்ணீர் மூலமாக முளைக்குமே, அதை சாப்பிடப்படும். யூக்கலு மா எம்புத்து பிகி, அது தண்ணீரின் மூலமாக முளைக்கின்ற தானியங்களை சாப்பிடப்படும், தண்ணீரை குடிக்கப்படும். தண்ணீர் மூலமாக தானே செடி கொடி முளைக்குது. குழப்பவாதிகளாக இருக்கின்ற நிலைமையில் வரம்பு மீறாதீர்கள். நிறைய ஒரு அற்புதமான செய்தியை போடுறாங்க, சட்டுலாம் போக முடியாது. குழப்பவாதிகளாக இருக்கின்ற நிலைமையில் வரம்பு மீறாதீர்கள். குழப்பவாதிகளாக இருக்கிற நிலைமையில் மீதமாக வரம்பு மீறுறங்கிறதுல குழப்பம் தான் ஏற்படுமா. வரம்பு மீறினாலே பசாது தான். சில சமயம் வரம்பு மீறுவோம், அது சலாக இருக்கும். எப்படி ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் பையனை அடித்து கொண்டாங்கல்ல, எப்படி ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் பையனை அடித்து கொண்டாங்கல்ல, அது வெளிரங்கத்தில் பார்த்தா வரம்பு மீறின மாதிரி இருக்குது. ஆனால் அதில் சலாக தான் இருந்துச்சு. அந்த பையனை அடித்து கொண்டாங்கல்ல, கத்தல் நப்ஸுன்னு சக்கியத்து மிக நப்ஸ், எந்த ஆன்மாவுக்கும் பகரமன்றியே ஒரு தூய்மையான ஆன்மாவை கொன்று விட்டீரா அனு ஹிதுர் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து மூசால தான் சொன்னோன்னா ரொம்ப கலப்பாயிட்டாங்களாம். நான் என்ன ஜக்கியத்தான் நப்சியாக கொண்டிருக்கேன், ஓங்கி அந்த பையனுடைய பெடுகளை அடித்தாங்களாம். அடித்து அப்படி பிளந்து காமிச்சாங்களாம். எழுதப்பட்டிருக்கான் உலித காஃபீரா, ஆஷ காஃபீரா, மாத்த காஃபீரான்னு எழுதப்பட்டிருந்தான். எல்லாரும் பிறக்கும்போது தீன் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் தான் பிறப்பாங்க. குல்லு மௌலூதீன் யூலத் அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், இஸ்லாமிய அடிப்படையில் தான் பிறப்பாங்க. ஆனால் அவன் எப்படி தான் பிறந்தானா, உலித காஃபீரா, ஆஷ காஃபீரா, மாத்த காஃபீரான்னு எழுதப்பட்டிருந்தான். காஃபீராவே
பிறந்திருக்கிறான், காபிரா தான் வாழுவான், செத்தாலும் காபிரா தான் சாவுவான்னு எழுதப்பட்டிருந்தான். நான் ஜக்கியத்தான் நஃப்ஸியாக கொண்டிருக்கேன், இந்த இல்மு தான் தெரியாதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா இல்லையா? இது வெளிரங்கத்தில் பார்த்தா வரம் மீறின மாதிரி தெரியுது, வெளிரங்கத்தில் பார்த்தா வரம் மீறின மாதிரி தெரியுது, ஆனால் அதில் சலாஹ் இருக்குது. அந்த பையன் இறந்ததுக்கு பிறகு ஒரு பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தானான். அந்த பெண் ஒரு நபிக்கு வாழ்க்கைப்பட்டதான். அந்த மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 70 நபிமார்கள் பிறந்தாங்க. அதிகமான நபிமார்கள் பிறந்தாங்க, 70 நபிமார்கள் போட்டிருக்காங்க. சலாஹ் தானே. இந்த பையனை அடித்து கொண்டதுனால தான் பெண் பிள்ளையை கொடுத்தான் அல்லாஹ். அது ஒரு நபிக்கு வாழ்க்கைப்பட்டு பல நபிமார்கள் அந்த சந்ததிகளில் வந்தாங்க. வெளியிறங்கிறத பார்த்தா என்ன இருக்குது, வரவும் என்ன மாதிரி இருக்குது, அதில் சலாஹ் தானே இருக்குது. கப்பலை ஓட்ட போட்டது வரவும் மீறின மாதிரி இருக்குது, அதில் சலாஹ் தான் இருந்துச்சு. எது இருந்துச்சு? அதில் சலாஹ் தான் இருந்துச்சு. ஏன்னா கப்பலை எடுத்துருவாங்க, ஒரு அராஜகக்காரன் இருக்கான் அங்கே என்ன இருக்குது, காண வராகும் அலிக்குன், அவங்களுக்கு முன்னால் ஒரு அராஜகக்காரன் இருந்தான், அவன் ஒவ்வொரு நல்ல கப்பலையும் எடுத்துக்கிடுவான். ஆகவே இது எத்தியமான பிள்ளைகளுக்கு சொந்தமானது, எத்தியமான பிள்ளைகளுக்கு சொந்தமானது. ஆகவே நான் ஓட்ட போட்டேன், ஓட்ட கப்பலாக இருந்தால் எடுக்க மாட்டான், ஆனால் தண்ணி உள்ளே வராது. ஓட்ட போட்டாலும் என்ன செய்யாதே, உள்ளே வராது. அதுதான் ஞானம். அல்லது வராவுக்கு வராவுடைய அர்த்தமே கொடுக்க பின்னால். இப்போ நான் இருக்கிறேன்னு அங்கே ஒரு அராஜகக்காரன் ஒன்றும் செய்யலை, திரும்பி வரும்போது அவன் எடுத்துக்கிடுவான். அதுவே ஓட்ட போட்டேன், இந்த வராவுக்கு பின்னால்னு சொல்லலாம். போயிட்டு வரும்போது இப்போ நாங்கள் இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், நான் இந்த கப்பலுக்குள்ளே இருக்கேன்ட்டு ஒன்றும் செய்ய மாட்டான். திரும்பி வரும்போது இந்த கப்பலை பிடிங்கிடுவான். அதுவே என்ன செஞ்சேன், ஓட்ட போட்டேன் நாங்கள் ரைட்டா. அப்போ கப்பல் ஓட்ட போடுறது வரவு மீறின மாதிரி இருக்குது, ஆனால் அதில் சலாஹ் தான் இருந்துச்சு ரைட்டப்பா. ஃபாய்த்தது மிசிலி மாத்ததா அலைக்குங்கிறான்ல. ஃபாய்த்தது நீங்கள் வரம்பு மீறுங்கள், மிசிலி மாத்ததா அலைக்கும், உங்கள் மீது அவர்கள் வரம்பு மீதியை போல் நீங்கள் வரம்பு மீறுங்க. இப்போ அவன் மீறினது உண்மையிலே வரவு மீறினது தான், நீங்கள் செஞ்சது வரவு மீறுறதா? இதுக்கு முஷாக்கலாங்குவாங்க. தாலமு மாஃபிய நப்சி வல ஆலவு மாஃபிய நப்சிக், ஏன் நப்சில் உள்ளதை நீ விளங்குகிறாய், ஓ நப்சில் உள்ளதை நான் விளங்கவில்லை, இது முஷாக்கலாங்குவாங்க. அல்லாவுக்கு என்ன நப்சா இருக்கு? தாலவு மாஃபிய நப்சிங்கிறதுனால ஆலவு மாஃபிய நப்சிக் முஷாக்கலா விளங்குதப்பா. அப்போ கிசாசு பழிக்கு பழி வாங்கிறதுங்கிறது, தண்டனை கொடுப்பது என்பது வெளிரங்கத்தில் பார்த்தா அவனை தூக்கில் ஏற்றுற மாதிரி தெரியுது. திருடனை கையில் வெட்டுறது வரவும் ஏறின மாதிரி இருக்குது, அது நல்லது. கையை வெட்டினா தான் அடுத்து என்ன செய்வானா 4 பேர் திருட மாட்டான், இவனே திருட மாட்டான் வேண்டப்பா. கிசாசு தண்டனை புதுவதெல்லாம் வெளிரங்கத்தில் பார்த்தா வரணும் மீற மாதிரி இருக்கும், அது பலர்களை திருத்துதுங்கிறத கவனிச்சது சலாகு தான். அது வரவும் மீறின மாதிரி இருந்தாலும் என்னது அது சலாஹ். விளங்கிச்சா? அப்படி அர்த்தம் கொடுக்கணுங்க. இல்லை விளங்குதில்ல, இல்லை இதில் ஏக்க கொடுக்கணும்ல அர்த்தம். ஆனால் மீதமாக ஏத்தியதாவில் ஃபசாது தான் இருக்கும், ஆனால் சில சமயம் வரவு மீறுறதுல நலவும் இருக்கும், சலாகும் இருக்கும். ஆக்கிபு பி மிசிலிமா ஊக்கி புத்தும் அழகி, அப்படி தானே குரானாயத்து இல்லை ரைட்டாக படிக்கிறதே. ஆக்கிபூன் இல்லை, ஆக்கிபு மிஸ்லிமா ஊக்கி புத்தும் அழகி, நீங்கள் தண்டனை கொடுக்கப்பட்டதை போல அவனை தண்டனை கொடுங்க. இவங்க கொடுக்கப்பட்டது தண்டனை கிடையாது, அநியாயமாக அடிச்சிருக்கிறான், ஆனால் நீ அவனுக்கு தண்டனை கொடு ரைட்டா. அப்போ இவன் தண்டனை கொடுக்கறது என்ன இருக்குது, பழிக்கு பழி வாங்குறது. அவன் இவனை தண்டிச்சது தண்டனை கிடையாது, அநியாயமாக அடிச்சிருக்கான் ரைட்டா. இல்லை விளங்குதுடா. ஆனாலும் இவன் அநியாயம் செஞ்சதுனால நீனும் தண்டனை கொடுங்கிற மாதிரியே சொல்லப்படுது. இவங்க கொடுக்கறது தண்டனை, அவங்க கொடுக்கப்பட்டது தண்டனை கிடையாது, அநியாயம், அநியாயம் இழைக்கப்பட்ட மாதிரி அநியாயம் இழைக்கப்பட்டிருக்காங்க ரைட்லவா. அதை சொல்கிறாங்க அங்கே. அப்படி சொல்லி வட தசு ஃபில் அருதி முஃப்சிதீன், குழப்பவாதிகளாக இருக்கின்ற நிலையிலே நீங்கள் பூமியிலே வரம்பு மீறாது பாருவா. லா தது ஆல இஃப்சாதிக்கும், நீங்கள் ஃபசாது செய்கின்ற நிலைமையிலே வரம்பு மீறாதீர்கள், ஃபசாது செய்கின்ற நிலைமையிலே வரம்பு மீறாதீர்கள். இன்னமா கையதகு, இங்கே வரம்பு மீறுவதை ஃபசாதை கொண்டு அல்லாஹ் கைதிட்டு இருக்கிறான். இல்லை பார்த்து அர்த்தம் வா. இப்போ இன்னமா கையதகு
வரம்பு மீறுவதை அல்லாஹ் கைதிட்டிருப்பதெல்லாம் விளங்குதுப்பா. இன்னமா கையத ஹூ வரம்பு மீறுவதை முஃப்சிதீன் ஃபசாத் என்பதை கொண்டு கைதிட்டிருப்பதெல்லாம் என்னவோ மீதமாக வரம்பு மீறுவது என்பது இன் கலபஃபில் ஃபசாதி ஃபசாதிலே அது மிகைத்திருந்தாலும் சரிதான், ஃபசாதிலே மிகைத்திருந்தாலும் சரிதான், ஃபசாதை கொண்டு இங்கே கைதிட்டிருக்கு விளங்குதா, கைதிட்டிருக்கான். ஆமாம், ஏன்னா ஃபக்கது யக்கூனு மினுகு சில சமயம் இந்த வரம்பு மீறுதல் என்பது நடக்கும். ஏதா ஃபக்கது யக்கூனு மினுகு இந்த வரம்பு மீறுதங்கிறது தெரியுமா என்ன செய்யும் நடக்கும். மாலை சபி ஃபசாதின் ஃபசாத் இல்லாதை கொண்டு வரம்பு மீறுதல் தெரியுமா நடக்குதான் செய்யும். என்ன பார்த்து வைக்கிறது முகாபலத்தில் லாலிமில் முழத்தத்தி பி ஃபேலியில் இதனால் திருத்திக்காத பி ஃபேலி முகாபலத்தில் லாலிமில் முழத்தத்தி வரம்பு மீறுகின்ற அநீதாயக்காரனுக்கு ஃபேலி அவனுடைய செயலை கொண்டே பகரம் செய்வதை போல. ஒருத்தன் அடிச்சுட்டான், அவனை அதே மாதிரி அடிக்கிறது பகரம் செய்யுது அவன் செயலை கொண்டே. ஹதீஸில் வருதில்ல, ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு சிறுமியை ஒருத்தன் கல்லால் நச்சிட்டான் தலையை. ஒரு சின்ன பிள்ளை தலையை என்ன செஞ்சிட்டான் ஒருத்தன் கல்லுக்கு இடையில் வச்சு நசிக்கிறான் தலையை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி கம்ப்ளைண்ட் வருது, மிஷ்காத்தில் வருது ஹதீஸு. உடனே அவனை கொண்டு வரப்படுது. இந்த சேட்டை பண்ணுறவங்களாம் தெரியுமில்ல, இவனாவது உன்னை கொண்டு இப்படி செஞ்சான்னு அந்த பிள்ளை தலை வேதனையோடு கிடக்குது. இந்த சாவலா செஞ்சான் இல்லை, இந்த வடகர சாவலா செஞ்சான் இல்லை, இதான் கேட்டேன் விளங்குதா. நீ ஒருத்தனையாக கேட்டாங்க செல்லாச்சும் அந்த பிள்ளை இல்லை இல்லைன்னு சொல்லி அந்த குற்றவாளியை கேட்ட உடனே என்ன சொல்லிடுச்சு விளங்குதான் இருக்கேன். தலையை கொண்டு என்ன செஞ்சு அஷாரத்தி பிரசி அண்ணான் தலையை கொண்டு அவன் அந்த குற்றவாளியை வச்ச உடனே சொல்லிடுச்சு அவன் தான் செஞ்சான்னு. சேட்டைக்காரன் அப்படிலாம் சொன்னால் ஒரு சேட்டைக்காரனை சொல்லும்போது தலையாச்சு உடனே அவனை கொண்டு வர நீளம் லட்ச அவனை அதை மாதிரியும் நிற்க சொல்லிட்டாங்க செல்லாச்சு. இந்த பிள்ளையை நச்ச மாதிரியும் அவனை நைங்கடப்பான் கல் வச்சு அவனை நைக்கப்பட்டுச்சின்னு வருது. இஷ்கத்தில் வருதுப்பா அந்த ஹதீஸே. அது அப்புறம் பார்த்தாச்சா இல்லையான்னு இன்னுமா இருந்துக்கிட்டு இருக்கோம், அது பார்த்தாயிருக்கும் வழங்குதா. இங்கே நமக்கு சட்டைன்னா அவன் நச்ச மாதிரியே அந்த அவனுடைய தலை நைக்கப்பட்டுச்சு அவன் ஜெயிலை கொண்டு. இப்போ வந்துருச்சா, இப்போ நம்ம பழிக்கு பழி வாங்குறதுங்கிறது வரவு மீறின மாதிரி தெரிஞ்சாலும் தான் வரவு மீறினது கிடையாது. ரைட்டுப்பா, இல்லை அடுத்து வைக்கிற விளங்குதா. முகாபலத்தில் வாலிமில் முகத்தத்தி வரவு மீறுகின்ற அநியாயக்காரன் பி வேலி அவனுடைய செயலை கொண்டே பாரம் செய்யப்படுவதில்லை. பி வேலி திருத்திக்கங்கப்பா. பி வேலி அவனுடைய செயலை கொண்டே என்ன செய்கிறது பாரம் செய்வதை போல. மினுகு இதில் கட்டுப்பட்டது தான் மாயத்த லம்மனு சலாஹன் ராஜிகன் சலாகை புரிந்திருக்கக்கூடியதும் ஏற்றத்தை புரிந்திருக்கக்கூடியதும் இதில் கட்டுப்பட்டது தான். இப்பா மினுகு இதில் கட்டுப்பட்டது தான் நலவுக்காக வேண்டி வரவு மீறலாங்கிறத கட்டுப்பட்டது தான். மாயத்த லம்மனு சலாஹன் ராஜிகன் நலவையும் ஏற்றத்தையும் புரிந்திருக்கக்கூடியது விளங்குதுப்பா நலவுக்காக வேண்டி வரவு மீறுவதில் உள்ளதாக இருக்கும். கத்திலி ஹதீர் அல் குலாம ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த பையனை கொண்டதை போல. அந்த பையனை கொண்டாங்கல்ல, கத்தல் நப்சன் சக்கியத்து மிக நப்சன் சொன்னாங்கல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம், தலையை பிச்சு காமிச்சிட்டாங்க. அது உளித காஃபிரா மாத்த காஃபிரா ஆஷா காஃபிரா எல்லாம் என்னை கொல்லுன்னு சொன்னான். ஏன்னா இவன் வாழ்ந்தாம்னா பெற்றோர்களை கெடுத்துருவான், இவன் மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்காங்க. கத்திலில் ஹதீர் அல் குலாம் அந்த பையனை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் கொண்டதை போல. ஹரக்கிய சவீனத்தை கப்பலை அவர்கள் ஓட்டப்பட்டதை போல. ஏப்பா ஹரக்கி சவீனத்தை கப்பலை ஓட்டை போட்டதை போல. கப்பலை ஓட்ட போட்டாங்க. ஹரகத்தை காலை தொகுதிக்காக அழகாக ஜித்து செய்யன் இத்தாவா சொன்னாங்கல்ல. அது பார்த்தா வெளிரங்கத்தில் வரவும் என்ன மாதிரி இருக்குது, ஆனால் வரவும் என்னதில்லை சலாக இருந்துச்சு. நல்ல கப்பலை எல்லாமே எடுத்துக்கிடுவான். சரிப்பா அசா யசு அசா யசு அசுவன் ஒரு மஸ்தர், ஆசை ஐசு ஐசுன்னு ஒரு மஸ்தர். இதுவும் அதுக்கு நெருக்கமானது தான். ஆசைனாலும் வரவும் மீறினான், அசியனாலும் வரவும் மீறினான். ரைட்டுப்பா, ரெண்டும் நெருக்கம்தான். அதான் வைகூர்பு மினுகு இந்த அசிய
ஏசா அசுவன் என்பதற்கு நெருக்கமானதாக இருக்கும். அல் ஐஸ் என்பது ஆசை ஐஸ் ஐஸ் ஆசை ஆசைனாலும் வரவும் மீறினான், அசியனாலும் வரவும் மீறினான். அப்சத பசா செஞ்சான். ஹைராண்டவும் என்றால் ஐஸ் என்பது எகலிபு ஃபீமா யுதருக்கு இஸ்ஸன் இஸ்ஸால் விளங்கப்படக்கூடியதிலே அதை புழங்கப்படும். எடுத்தானப்பா ஏ ஹைராண்டவும் என்றால் ஐஸ் என்பது எகலிபு மேய்க்கும் ஃபீமா யுதருக்கு இஸ்ஸன் இஸ்ஸால் விளங்கப்படக்கூடியதிலே மேய்க்கும். பார்த்தாலே தெரியும், வா பார்த்தாலே வரவு மீறான்னு தெரியும், புலனால் விளங்கப்படும். அது அப்படி அல்ல. தரிசவங்கிறது புலனாலும் விளங்கப்படும், புலனால் விளங்கப்படாமலும் இருக்கும். இப்போ ஹிதர் செஞ்சது புலனால் விளங்கப்படல, அதனால தான் கேட்குறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் விளங்க முடியலப்பா, அந்த பையனை கொண்டதை அகத்தல் தலசம் சக்கியத்தாங்க. கப்பலை ஓட்டப்பட்டது உங்களால் விளங்க முடியலை புலனால். அதே அகரகு தகாலை துகரிக்காகலகான்னு சொன்னாங்க. விளங்குதா? விளங்குதப்பா. அதில் நிறைய சிறுகள் இருக்குது அந்த 3 இல்மையும் படித்து கொடுத்ததில். விளங்குதா? ஏப்பா இந்த 3 இல்மும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கே நடந்துச்சான். ஒரு பையனை அடித்து கொண்டாங்கல்ல, இவங்களும் அடித்து கொண்டு தானே இருக்காங்க. நீங்கள் அப்படியே அடித்து கொண்டீங்களேங்க. ஃபக்கஸஹு மூசா கலாலை அந்த இல்முன்னு இருக்குது. இல்லை விளங்குதில்ல? எதா ஒருத்தனை அடித்து கொண்டாங்கன்னு வருது இல்லை, நீங்கள் மட்டும் அடித்து கொண்டீங்களேங்க. கரகத்து காலி துவரி காலகாலுக்கு சீத்த சீனி தாங்கிறீங்களேங்க. கப்பலை ஓட்டி போடுகிறீரா, ஒரு கடுமையான வேலைக்கு வந்திருக்கிறீர்னு சொன்னாங்கல்ல. உங்கள் அம்மா ஒரு பைத்தியார பொம்பளை, அந்த பொம்பளை நான் தான் சொன்னேன், உங்கள் மகனை வச்சு வளர்க்குறதுக்கு பயந்தா ஒரு பெட்டியை செஞ்சு போட்டு விடுங்க. எவ குதுகோ அது உள்ளியோ அது உள்ளா, என்னுடைய எதிரி அந்த பிள்ளையினுடைய எதிரி தான் எடுப்பான் பிறவனு. ஆனால் நான் உன்னை திருப்பி தந்துடுவேன். என்னுடைய எந்த பேச்சும் பேசுறது பொம்பளை செஞ்சு போட்டுருச்சேன். பெட்டியில் உங்கள் அம்மா செஞ்சு போட்டுச்சு, நான் சொன்னேன்னு ஒன்று போட்டுருச்சு. எவ குதுகோ அது உள்ளியோ அது உள்ளான்னு சொல்லவும் செஞ்சேன். என்னுடைய எதிரி அந்த பிள்ளையினுடைய எதிரி பிறவன் தான் எடுப்பான். ஆனால் அவன் ஒன்றும் கொல்ல மாட்டான். அல்கைத்து அலைக்கு மஹப்பத்தை மின்னி, என்னுடைய பிரியத்தை நான் போட்டுருவேன், அவன் கொல்ல மாட்டான். உன்னோட ராத்தூகு இலைக்கு உன்னை திருப்பி தருவேன் கொண்டு போடுன்னேன். அது பைத்தியார பொம்பளை, நான் சொன்னேன்னு ஒன்று கொண்டு போட்டுருச்சு. அல்லாஹ் சொல்கிறான் தந்துடுவான், கொடுத்தனா இல்லையா? உங்கள் அம்மாவுக்கு இருக்கிற அந்த விளக்கம் கூட உங்கள்கிட்ட இல்லையாங்க. நான் அவர்கிட்ட போய் கல்வி படின்னு அனுப்பியிருக்கேன். அவர் வாய் புத்தி இருக்கணும்னு சொன்னார். சரின்னு மண்டே ஆட்டிட்டு அவர் ஏன் கேள்வி கேட்டீங்க? உங்கள் அம்மாவை விட நீங்கள் விளக்கம் இல்லாத ஆளாக இருக்கலங்கன்ட்டான். விளங்குதானே? அந்த கப்பலில் ஏறிட்டு என்ன இருக்க என்னது நிமித்தி வச்சாங்க. 3வது என்ன செஞ்சாங்க? சோத்தை நிமித்தி வச்சாங்க. இதான் இருக்காண்ணே, ஏங்க இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க? எப்படி சாப்பாடு தர பாபாவும் இவங்க கையை போகுமா, சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு போய் சொல்கிறாங்களே, அந்த ஆயத்தை சொல்லுவா. லத்த கருத்து அழகி கச்சிரா, அந்த படத்தை என்னதான் கேட்டேன். லத்த கருத்து அழகி கச்சிரா, ஏங்க செஞ்சு கொடுத்தீங்க? லத்த கருத்து அழகி கச்சிரா, இந்த செவத்தை நீ படி கொடுக்கறதுக்கு ஏதாவது கூலி வாங்கியிருக்கலாம்ல, வாங்கியிருந்தா கொண்டு போய் எங்கேயாவது சாப்பிட்டுக்கலாம். லத்த கருத்து அழகி அஜிரான்னாங்க. லத்த கருத்து அழகி அஜிரானா ஜுலான்னு போட்டிருப்பாங்க. ஒரு காசு வாங்கியிருக்கலாமா, கூலி வாங்கியிருக்கலாமா? விளங்குதா? நீங்கள் மட்டும் அந்த ஷுவைப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகளுக்கு தண்ணீர் எடுத்து கொடுத்தீங்கல்ல, தண்ணீர் எடுத்து கொடுத்துட்டு என்ன இருக்க உங்களுக்கு கூலி தர கூப்பிட்டாங்க, என்ன உடனே நான் கூலிக்காண்டி வேலை பார்க்கலன்னு சொன்னீங்களா இல்லையா? அவங்க போய் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நான் அவங்க பிள்ளைகளுக்கு தண்ணி எடுத்து கொடுத்துருக்குது, கூலியாக அமைஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. கூலி கிடையாது, நான் விருந்தோம்பல் செய்கிறேன் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கல்ல. நீ அங்கே மட்டும் கூலி வாங்க மாட்டேன் நீங்கள். அப்போ இந்த 3 நிகழ்வுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் தொடர்பு இருக்குது. அப்படிப்பட்ட 3 இல்மை படித்து கொடுத்தாங்க. விளங்குதப்பா? கொஞ்சம் மட்டும் அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் சபூராக இருந்திருந்தா நீ ஏகப்பட்ட இல்மு கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு ஹதீஸில் வருது. விளங்குதான்னு கேட்டேன். சபூராக இருக்க மாட்டேன்ட்டாங்களேன்ட்டு. அப்போ சொல்கிறது விளங்குதப்பா? அப்போ புலனால் விளங்க முடியலை உங்களால், புலனால் நினைச்ச முடியலை. இந்த 3 இல்மையும் நம்மளுக்கு ஏன் கண்டு தந்தாங்க? இந்த 3 வேலையும் ஏன் செஞ்சாங்க? ஹிதர் அலைஹிஸ்ஸலாமுக்கு விளங்க முடியலை. அப்போ விளங்குதப்பா? அசியங்கிறது குழப்பந்தான், வரம்பு மிகிறது தான். அது புலனால் சிலச்சமே விளங்க முடியாது, விளங்கவும் சிலச்சமே முடியும். ஆனால் ஐசி என்றால் புலனால் விளங்கப்படக்கூடியதற்கு மட்டும் புழங்கப்படும். விளங்கிருச்சே உனக்கு? அதுதான் சொல்கிறாங்க.
யக்குர்பு மின்ஹு தஅஸோ என்பதற்கு இந்த ஐஸ் என்பது நெருக்கமாக இருக்கும் கைர் அன்னஹு என்றாலும் ஐஸ் என்பது எகலிபு ஃபீமா யுதுரகேசன் புலனால் விளங்கப்படக்கூடியதில் தான் விதமாக புழங்கப்படும். சரி, இவ்வளோ அற்புதம் காமிச்சாச்சு. அப்பா எனக்கு கல்லில் இருந்து தண்ணி வந்தாச்சு. கல்லில் இருந்து தண்ணி எங்கேயா வருமா? குச்சி வச்சு தண்ணோட கல் வருது, தண்ணி வருது. 12 ஊற்றுக்கண்டு வந்துச்சு. மண்ணு செல்வாவை இறக்குனேன், மண்ணு செல்வாவை இறக்குனேன். விளங்குதா? அந்த கம்பில் லைட் எரியுது, விளங்குதா? தேவைப்படும் போது இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் இந்த கம்பின் மூலமாக என்ன செஞ்சாங்க, நிறுத்தி காமிச்சாங்க. இந்த மாதிரி பேர் அற்புதம் கடல் பிளந்ததையெல்லாம் பார்த்தானு அவனுக்கு பார்க்கறது அது உள்ளே இருக்குது பேர் அற்புதம். அப்போ கூட அவனுக்கு கட்டுப்படலை, அவனுக்கு வந்து புரிஞ்சிக்கிறல இவங்க அல்லாவுடைய தூதர், அல்லாவுடைய பேர் அற்புதம் இருந்து வந்துக்கிட்டு இருக்குங்கிறது விளங்கலை. அப்போ இவனுள்ள சராம் அடையணும்னு அர்த்தம். அல்லாவுடைய விஷயத்தில் ஒன்றுத்தையும் விளங்காத சரா முட்டாள்கள்னு அர்த்தம். சரா இல்லை சரா பேர். ஒமன் அன்கர ஒமன் அன்கர அம்சாலவா ஒமன் அம்கர அம்சால ஹாதியில் மோஜிசாத்தி இது போன்ற அப்படித்தானப்பா. ஒமன் அன்கர அம்சால ஆதியில் மோஜிசாத்தி இது போன்ற அற்புதங்களை கூட விளங்குதப்பா இவன் நிராகரிக்கிறானோ பரிகாயத்தி ஜஹ்லி பில்லா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை விளங்காமல் இருப்பதனுடைய தீர்ச்சையில் அவன் இருக்கிறான். கில்லத்தி ததப்புரிஹி ஃபி அஜாயிபி சுன்இஹி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய செயலின் ஆச்சரியங்களை ஆராய்ச்சி செய்வதில் குன்றியவனாக இருக்கிறான் என்பதற்குள்ளதாக இருக்கும். விளங்குதா? இவ்வளோ பேர் அற்புதங்களை காமிச்சாலும் கூட அவன் புரியலைன்னா அல்லாஹ்வுடைய செயலின் அற்புதங்களை விளங்குவதில் குன்றி போய் இருக்கிறான்னு அர்த்தம். விளங்குதா? கற்களில் பல கல் இருக்குங்க. முடிய இருக்கிற கல் இருக்கான். என்ன கல்? ஒரு கல்லை வச்சு இப்படி எடுத்தால் சுண்ணாம்பு மாதிரி உள்ளதை வச்சு எடுத்தால் எடுத்துடலாம். சுண்ணாம்பு மாதிரி உள்ள கல்லை வச்சு எடுத்தால் என்ன செஞ்சிடும்? முடி வந்துடும். இப்படிப்பட்ட கல் இருக்குது. கல்லில் வந்து மது இருக்குல்ல, மதுவில் ஒரு கல்லை போட்டுட்டா அது என்ன செஞ்சிடும்? போதை நீங்கிடும், சிற்காயாக மாறிடும். என்ன மாறும்? சிற்கா. வினிகருங்கிறான்ல, வினிகராக மாற்றுகின்ற கல்லும் இருக்கிறது. இரும்பை பிடிச்சி இழுக்கிற காந்த கல்லும் இருக்கிறது. காந்தம் ஒரு கல் தான். எதை பிடிச்சி இழுத்துரும்? இரும்பை பிடிச்சி இழுக்கும். அப்போ இரும்பை பிடிச்சி இருக்கிற காந்த கல் இருக்கிறது. வினிகராக மாற்றக்கூடிய போதையில் கல்லுனாலே சிற்கான்னு சொல்கிறோம்லப்பா, அதுக்கு இந்த ஹல்லுங்குவாங்க வினிகர். அந்த மதுவில் தான் இதை இந்த பனைமரத்துலேருந்து இறக்குறாங்கல்ல, பனைமரத்துலேருந்து இறக்கும்போது அது கல் தான். அது அதில் சுண்ணாம்பு போட்ட உடனே என்னவாயிடுச்சு? அது ஒரு கல் தானே. சுண்ணாம்பு போட்ட உடனே என்ன பதனியாக மாறுது. அது மாதிரி போதை பொருளில் ஒரு கல் தூக்கி போட்டா அது வினிகராக மாறிடும். போதை பொருளில் அது ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை போட்டால் போதை நீங்கி வினிகர் ஆயிடுது. அது மண்ணுக்குள்ளே தான் புதைச்சி வைப்பாங்களாம் ஒரு கல்லை போட்டு. அது போதை நீங்கிடும். போதை நீங்கிய கல் கல் சிற்கா கல். அப்போ இப்படிப்பட்ட கற்கள்லாம் இருக்கும்போது தண்ணீர் வருகின்ற கல்லையும் வரக்கூடாது. தண்ணீர் வருகின்ற கீழே என்ன தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கக்கூடிய கல்லியாக இருக்கக்கூடாது. இதில் கருவியை வச்சு பார்க்குறாங்கல்ல, கீழே தண்ணி இருக்கா இல்லையா, இருக்கு இத்தனை அடியில் உடனே போர் போடுறான், வைக்கிறானா இல்லையா? அது மாதிரி ஒரு கல்லை வச்சு பார்க்குறான், கீழே பெட்ரோல் இருக்கா இல்லையான்னு. இல்லைன்னு சொல்லுது போயிடுறான். இன்னொரு தடவை பார்க்குறான், பெட்ரோல் இருக்குதுன்னு காமிக்கிறது அந்த கல், அந்த கருவி. உடனே தோண்டி பெட்ரோல் எடுக்கிறானா இல்லையா? இப்படிலாம் இருக்கும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு தண்ணீர் வர்ற கல்லை கொண்டு வர்றதுக்கு என்ன பெரிய ஒரு இது இருக்குது? அவன் காதிரை முத்துல கல்லவா? இதை கூட அவன் காதிரை முத்து இருக்குன்னு விளங்காத சராமடையனா இருக்கீங்க பார் சொல்கிறான். இன்னகு லம்மா அம்கனே அங்கே கூணமில் அயஜாரி கற்களிலிருந்துமா ஒரு கல் வருவது சாத்தியமாகிவிட்ட போது ஏழுக்கு ஷார எஹலிக்கு ஷார எஹலிக்கு ஹலக்கன சரஞ்சான்னு இருந்தோம். எஹலிக்கு ஷார முடிய சிறைக்குமே, முடிய எடுக்குமே அப்படிப்பட்ட கற்களிலே ஆகிவிட்ட போது என்ஃபீருல் ஹல்ல சிற்காயாக மாற்றுமே. என்ஃபீருல் ஹல்லன்னு என்னங்க அர்த்தம்? வினிகராக மாற்றுமே அப்படிப்பட்ட கல்லும் கற்களிலே ஆகிவிட்ட போது எஜிது புல் அதீத இரும்பு பிடிச்சி இழுக்குமே அத்தைய காந்த கல்லும் ஆகிவிட்ட போது எஜிதிபுல் அதீத இரும்பை பிடித்து இழுக்குமே அப்படியே காந்த கல்லும் ஆகிவிட்ட போது
லம் எம்தனி ஒன்று விலக்கல் கிடையாது. ஐயகுலுக்கு அல்லாஹ் ஹஜரன் ஒரு கல்லை அல்லாஹ் படைப்பது ஒன்றும் விலக்கல் கிடையாது. யுசஹீருஹு அந்த கல்லுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான், வசப்படுத்தி தருவான். ஜதிபில் மாயிமின் தழத்தில் அறுதி பூமிக்கு கீழே இருந்து தாழ இருந்து வெள்ளத்தை இழுத்து கொண்டு வருகின்ற சக்தியை தருவானே. அப்படிப்பட்ட கல்லை படைப்பது ஒன்றும் என்ன கிடையாது, அல்லாஹ்வுக்கு தடை கிடையாது. தாழ இருந்து பூமிக்கு தாழ இருந்து வெள்ளத்தை கொண்டு வந்து ஏன் எடுத்துனப்பா. இப்படிப்பட்ட முடியெடுக்கிற கல், போதையை நீக்கிற கல், காந்த கல்லுலாம் கல்லில் ஆகிவிட்ட போது லம் எம்தனியே விளக்கல் கிடையாது. குலுக்கல்லாஹ் ஹஜரன் ஒரு கல்லை படைப்பது. யுஸ்ஹிருஹு அதற்கு வசப்படுத்தி தருவானி ஜதிபில் மாயி தண்ணீரை இழுத்துட்டு வருவதற்கு. என் தகத்தில் அறுதி பூமிக்கு தாளை இருந்து கல்லை தண்ணீரை இழுத்துட்டு வருவதற்கு சக்தியை தருவானே. அப்படி கண்ட கல்லை படைப்பது ஒன்றும் அசாத்தியம் கிடையாது. அவள் ஜதிபில் ஹவாயி காற்றை இழுத்து கொண்டு வருமே. மில் ஜவானிபி நாலா பக்கங்கள் இருந்தும் காற்றை இழுத்து கொண்டு வருமே. சொல்லுபா காற்றை இழுத்து கொண்டு வருவதற்கும் தசீரி அந்த காற்றை மான் தண்ணீராக மாற்றுவதற்கும் குவத்தி தபிரீரி குளுமைப்படுத்துகின்ற வல்லமையை கொண்டு தண்ணீராக மாற்றுவதற்கும் அப்படிப்பட்ட ஒரு காற்றை இழுத்து கொண்டு வருகின்ற கல்லை படைப்பது ஒன்றும் அசாத்தியம் கிடையாது. ஒன்று அபிதாலுக்கு இது போன்றதே போல இது போன்றதெல்லாம் செய்ய முடியுமில்ல அல்லாவுக்கே. இது போன்றது அல்லாவால் செய்ய முடியாதா? இந்த கல்லிலிருந்து தண்ணி வருது, இதை பார்த்து அவர் ஒரு ஆச்சரியப்படக்கூடாதா? ஈமான் கொள்ளக்கூடாதா? ஈமான் வரல இந்த மாடுகளுக்கு. இப்போ ஒருத்தன் கேள்வி கேட்குற அப்படி கல்லில் தண்ணி அஞ்சின்னா இப்படிப்பட்ட கல்லாக இருக்குல்லடா. இந்த கல் வந்துருக்கும்போது இந்த கல்லிருந்து இடம் தண்ணி வரக்கூடாது. எல்லாம் அப்படி படைச்சான். பொய்து கொள்த்து நீங்கள் சொல்லும்போது நடந்தது எண்ணி பாருங்கள். யா மூசா மூசா லன்ன சிவீர் அல்லா தாமின் வாஹிதீன் ஒரு உணவின் மீது எங்களை எங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது. இதில் புதுசு புதுசாக தான் வந்துச்சே, புதுசு புதுசாக தான் ஒரு தடவையாக இறங்கிச்சு. அது ஒவ்வொரு தடவையும் இறங்கிட்டே இருந்துச்சு. அது ஆனால் ஒரே ரகம் இதுதான் வந்துச்சு. மண்ணு செல்வா மட்டும்தான் இறங்கிச்சு. சாப்பிட ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும், சொர்க்கத்து உணவு. ஆனால் ஒரு எப்போ பார்த்தாலும் உனக்கு பிரியாணியும் தால்ச்சா சொல்லி தந்தா எழுச்சி வெறுத்தேன போவேன். அதனால வெறுத்துட்டான். விளங்குதா? இப்போ ராஜா விருந்து தர்றான்னு வச்சுக்கோங்க, அதில் பல வகையான உணவுகள் தான் இருக்கும். ரொட்டி இருக்கும், பத்திலி இருக்கும், பிரியாணி இருக்கும், தால்ச்சா சோறு இருக்கும், இட்லி இருக்கும், தோசை இருக்கும். எதனாலும் எடுத்து சாப்பிட ராஜா தர்ற சாப்பாட்டில் என்ன இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை தருவான். ஆனால் ஒரே உணவு தான், ஒரே உணவு. அந்த வெரைட்டிஸ் எல்லாம் ஒரே இதே மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அஜி கமிட்டிலாம் ட்ராவல்ஸில் போனோம்னா பல வகையான சாப்பாடு வைக்கிறாங்க. பிரியாணி இருக்குது, தால்ச்சா சோறு இருக்குது, வெறுஞ்சோறும் வைக்கிறாங்க, ரசம் வைக்கிறாங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவையாக சாப்பிட்டுக்கணும் அப்படி தானே. ஆனால் ஒரே வகையானது தான். பிரியாணி தான் வெள்ளிக்கிழமை, தால்ச்சா சோறு தான், வெறுஞ்சோறு தான். இந்த ஒரே வகை தானே வருது. இப்போ ராஜா தர்ற சாப்பாடில் 20 வகையான சாப்பாடு, 15 வகையான சாப்பாடு இருக்கும். ஆனால் எப்போ பார்த்தாலும் அதுதானே வருது. எப்போ பார்த்தாலும் அதை உணவுங்கிறான். விளங்குச்சா? தர்டிஸ் மாறி மாறி வரல. எப்போ பார்த்தாலும் பிரியாணி வந்தா, மந்தி சாப்பாடு வந்தா, தால்ச்சா சோறு வந்தா, தக்கடி எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா வெறுத்தனப்பா போவோம். அப்போ மண்ணு செல்வாங்கிற ஒரு உணவு இறங்கிட்டு இருந்துச்சு. அதை ஒரு உணவுன்னு சொல்லலாம். ரைட்டா? சொல்லு. இதை கொளுத்து நீங்கள் சொன்ன போது யா மூசா மூசாவே லன்ன சிவிரலா தாமின் வாயின் ஒரே உணவின் மீது எங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது என்று சொன்னபோது நடந்தது எண்ணி பாருங்கள். அவே பதுவில் நான் ரப்பக்கும் ஒரு ரப்பிட்ட எங்களுக்காண்டி துவா செஞ்சு கேளுங்க. அப்படி துவா செஞ்சு கேட்டால் யுஹ்ரிஜிலனா எங்களுக்கு வெளியாக்கி தருவான். மிம்மா தும்பித்துள்ளாரது பூமி முளைக்கி வைக்குமே அப்படிப்பட்ட உணவிலிருந்து எங்களுக்கு வெளியாக்கி தருவான். பக்கலிகா காய்கறிகளிலிருந்தும் கீரைகளிலிருந்தும், ஹிசாயிகா வெள்ளரிக்காய்களிலிருந்தும், ஒஃபூமிகா கோதுமையிலிருந்தும், அதசிகா பருப்பிலிருந்தும், பசலிகா வெங்காயத்திலிருந்து வெளியாக்கி தருவான். இதை ஹாலா வைக்கணுமா? பக்கலிகா காய்கறியில் உள்ளதா இருக்கின்ற மீலே, கீரையில் உள்ளதா இருக்கின்ற மீலே, ஹிசாயிகா வெள்ளரிக்காய்களிலிருந்து உள்ளதா இருக்கின்ற மீலே, ஒஃபூமிகா கோதுமையிலிருந்து உள்ளதா இருக்கின்ற மீலே, அதசிகா பருப்பிலிருந்து உள்ளதா இருக்கின்ற மீலே, பசலிகா வெங்காயத்திலிருந்து உள்ளதாக இருக்கின்ற மீது. ஃபூமுக்கு சில இடத்துல சூமுன்னு வருதான்.
பூண்டு, இதெல்லாம் எல்லாம் முக்கியமான ஐட்டங்கள் தான். இதையெல்லாம் வெளியாக்கி தருவான். எவ்வளோங்குதுப்பா கேளுங்களேன். அப்போ கால அல்லாஹ் சொன்னா, அல்லது மூசாலன்னு சொன்னாங்க, இது எண்ணி பாருங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, மூசாலன்னு சொன்னாங்க, தஸ்தபதிரு நல்லதி அதுனா மட்டமானதையா பாரமாக்க போகிறீர்கள், பில்லதியு ஹைர், இது சிறந்ததாக இருக்குமோ அந்த ஒன்றுக்கு பாரமாக மட்டமானதையப்பா மாற்றி எடுக்க போகிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். இது ரெண்டு எண்ணி பாருங்க. ஏய் அமீது கொள்கை நீங்கள் சொன்ன போது நடந்தது எண்ணி பாருங்கள். யா மூசா, மூசாவே, நஸ்வீரலா தாமின் வாயிதின், ஒரே உணவின் மீது எங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது என்று சொன்ன போது நடந்தது எண்ணி பாருங்கள். யுரீது பிகிதை கொண்டு அல்லாஹ் நாடுகிறான். மா ருசிகோபி தீகி, சினாய் பாலைவனத்தில் ரிசுக்களிக்கப்பட்டதை அல்லாஹ் நாடுகிறான். மண்ணி வ செல்வா, மண்ணு செல்வாவில் இருந்து தான் சிலாய் பாலைவனத்திலே அவர்கள் ரிசுக்களிக்கப்பட்டதை அல்லாஹ் நாடுகிறான். அபி வாயதத்திகி, ஒரே உணவு என்று சொன்னதை கொண்டு அன்னகுலா எகத்தலிபு வலாய் தபத்தலு, அது மாறவில்லை, அது பகரமாகவில்லை. அதே தான் திருப்பி 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 வந்துச்சு. அதான் ஒரு உணவுங்கிறான். ரெண்டு உணவுல ஒவ்வொன்றிலையும் ஒரு டேஸ்ட்டே இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா தின்னான், திங்க தான் செஞ்சான். டேஸ்ட் எப்படி மாறும்? சுருக்கத்து உணவு இல்லைல்ல, தெருக்கத்து உணவு ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போது ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு உணவு என்ன செய்யும், ஒவ்வொரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா மீனையே பல வகையான வெரைட்டிஸாக வைப்பாங்க. சால்னா வச்சு வைக்கிறாங்க, பொரிச்சு வைக்கிறாங்க, தேங்காய் பால் ஊற்றி வைக்கிறாங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு மாதிரி டேஸ்ட்டாக வைப்பாங்க. மீனானது ஒரே மீன் தான், ஆனால் பல வகையான விதத்தில் வைக்கிறாங்க. அப்போ கறி மசாலா கொடுத்து வைக்கலாம். மீன் எப்படி செய்யலாம்? கறி மசாலா கொடுத்து வைக்கலாம். ஏன் மீன் பிரியாணியே போடலாமே? நீ கறி பிரியாணி தானே சாப்பிட்ருக்க, மீன் பிரியாணியும் போடலாம். விளங்குதா? அது டேஸ்ட்டாக இருக்கும். அது மீன் பிரியாணி. விளங்குதாப்பா? அப்போ ஏய் அது மாறலை. விளங்குதா? வஹதத்திகி, வஹதத் என்பதை கொண்டு அல்லாஹ் நாடுகிறான். அன்ன உலாய் தெளிவு உலாய் தபத்தலு, அது மாறவில்லை, பகரமாகவில்லை என்பதை நாடுகிறான். கவுலியும் அவர்கள் சொல்வதை போல, தாமு மாயுதத்தில் அமீரி, ராஜாவினுடைய தட்டில் உள்ள உணவில் அவங்க சொல்வதை போல வாஹிதுன், ஒன்றுன்னு சொல்லுவேன். ராஜாவுடைய சாப்பாட்டில் பல வகையான வெரைட்டிஸ் தான் இருக்கும். ஆனால் தினமும் ஒரே வகையாக தான் இருக்கும். அதே சாப்பாடு தான், அதே ரொட்டி, அதே பத்திலி, அதே பிரியாணி, அதே மந்தி சோறு, இட்லி, தோசை, அந்த இதுதான் பெரட்டி 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 வரும். எல்லாம் இருக்கும். ராஜா வீட்டில் போனோம், தேவையானது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நீ விளங்குதுடா? அப்போ ராஜா வீட்டு சாப்பாட்டில் 20 வகையான வகை வெரைட்டிஸ்கள் இருக்கும். ஆனால் ஒரே தானே, அந்த இந்த 20 வந்து அந்த 20 தான் தினமும் வரும். விளங்குதா? அதில் மாதிரியா இது. விளங்குதா? கவுலியும் இப்படி படிக்கணுமில்ல. கவுலியும் தாமு ஆயுதத்தில் அமீர், ராஜாவுடைய வீட்டின் தட்டில் இருக்கின்ற உணவை, உணவில் வாயுது ஒன்று என்று சொல்வதை போல. அப்போ யுரீதினர்கள் நாடுகிறார்கள். அன்னவு லாத்தத்தை கையரு அல்வானுகு, நம்முடைய நிறங்கள் மாறவில்லை, வெரைட்டிஸ் மாறவில்லை, ரகங்கள் மாறவில்லைங்கிற ஒரே என்ன செய்யுது, எங்களுக்கு மண்ணு செல்வா தானே இறங்குது, பல வகம் வரணும் இல்லை. ஒலிதாலிக்க அந்த மண்ணு செல்வாவே இறங்கினதுனால அஜிமு, அஜிமுன்னு படிக்கணும்பா. அஜிமு வெறுத்துட்டாங்க, மேலே போட்டிருக்கு பாரு, கரிகுன்னு போட்டிருக்கா. அஜிமு கரிகு, எப்போ பார்த்தாலும் அது சுவையில் வித்தியாசம் தான் இருக்கு. ஆனால் ஒரே வகையாக வந்ததுனால வெறுத்துட்டான். அவு லருபும் வாயுதுன், ஒரே வகையாக இருக்கும். ஏன்னா அன்னகுமா, அது ரெண்டும் மண்ணும் சல்வாவும் மண் சேர்ந்தால் போல் தாம் அகிலி தலதுதி, இன்பமடைகின்றனுடைய உணவாக இருப்பதினால். விளங்குதப்பா? யாருடைய உணவு அது? இல்லை, உயர்ந்த தரஜாவில் உள்ளவங்க தான் எதை சாப்பிடுவாங்க? மண்ணு செல்வா சாப்பாடு சாப்பிடுவாங்க. விளங்குதா? இல்லை பணக்காரங்க தான் மந்தி சாப்பாடு, பிரியாணி சாப்பாடுலாம் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு அது ஒத்துக்கிடும். அவங்கள்ட்ட கூழை கொண்டு வச்சா செங்கடமாக இருக்கும். இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? கஞ்சி கொடுக்கணும், கூழ் கொடுக்கணும், ரசம் கொடுக்கணும். கூழ் குடிச்சு பழக்கப்பட்டவங்க விவசாயிகள். விவசாயிகளுக்கு கூழ் குடித்தா தான் சரியாக வரும். விளங்குதா? கஞ்சி குடிக்கணும். அவங்களுக்கு ஊறுகாய் வச்சு பழைய சோறு கொடுக்கணும், ஊறுகாய் வச்சு புளிசோறுலாம் புளிசோறு கொடுக்கணும் அவங்களுக்கு. அப்படி சாப்பிட்டா தான் அவனுக்கு தெம்பாக இருக்கும். விவசாயிகள் ரோடு போன்ற உள்ள பிரியாணி கொடுத்தா சரியாக விளையாண்டுருவான். இட்லி கொடு,
இட்லி தான் சரி வராதுங்க, சோத்தை தாங்க. அவன் ரோடு போடுறவங்களுக்கு என்ன செய்யணும், சோத்தை புளியை கட்டி கொடுத்தா நல்ல தீமா உருட்டி உருட்டி அடிப்பான். இருக்குதா, தயிர் ஊற்றி அதுக்கடுத்து வந்து என்ன இருக்கு, புளி ஊற்றி லெமன் ஊற்றி கொடுக்கணும். கொடுத்தா நல்லா சாப்பிடுவான். நம்ம தான் அவனுக்கு சரியாகும். அவனுக்கு இட்லி தான் சரியாக வராது. இட்லி போகும்போதே செரிச்சிடும். அவனுக்கு கணத்தை வேலை பார்க்குறவனுக்கு இட்லி தோசையெல்லாம் என்ன செய்யும், போகும்போதே செரிச்சிடும். ரொட்டியை கொடுத்தா தீமா இதில் விளங்குதுடா. அப்போ இது பணக்காரங்க சாப்பிட்ற சாப்பாடு. இவனும் கூழும் கஞ்சும் குடிச்சு பட்டவனும் கூழு கஞ்சி தான் தாங்கிறான். விளங்குதா, இது விளங்குதுடா. கிராமப்புறத்தானவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், கூழ் கொடுக்கணும். அது நல்ல தெம்பு. அவள் அருபுன் வாயுதுன், அது ஒரே வகையாக இருந்துச்சு. அண்டவும் அது மண்ணும் செல்வாவும் அன் சேர்ந்தால் போல் தாம அகலித்த லதுதி, இன்பம் அடைகின்றவருடைய பணக்காரருடைய உணவாக இருக்கும். ஒகும் இவர்கள் காணும் ஃபல்லாஹத்தன், என்னவா இருந்தான், விவசாயிகளாக இருந்தான். அவே அவைகளை திருத்தணும். இவர்கள் இஷ்டப்பட்ட அக்கறை போட்டிருப்பாரு. இஸ்தாக்கு விரும்பினார்கள், இலா இக்கிரியும் அவருடைய அசல் உணவின் பக்கம் விரும்பினார்கள். இலையே கிடையாதுடா, திருத்தணும். இலோ அது ஏயில சத்தியெல்லாம் விட்டுறா. இலா இக்கிரியும் அசலையும் போட்டிருக்கு பாரு. அவனுடைய அசல் உணவின் பக்கம் நாடினார்கள், பழக்கப்பட்ட உணவின் பக்கம் நாடினார்கள். அவனுக்கு பழக்கப்பட்டது கூழு தான். எதை விளக்குதா, இலா இக்கிரிஹிம், இக்கிரிம்னா என்ன அர்த்தம், அசல் உணவின் பக்கம் அவர்கள் இஷ்டப்பட்டார்கள். விரும்பினார்கள். மா அலிபூகு, பழக்கப்பட்ட உணவை விரும்பினால அலிபூகு இல்லை, அல்கூகுன்னு போட்டிருக்க மாதிரி இருக்கேன். அலிபூகு பழக்கப்பட்ட உணவை இஷ்டப்பட்டாங்க. அவனுக்கு வெங்காயம் கீரை காய்கறி அவனுக்கு பழக்கப்பட்ட உணவு. இதில் விளங்குதுடா. இல்லை அரபிகள் தான் காய்கறி கொடுத்தா திங்க மாட்டாங்க. அவனுக்கு எதுதான், அவனுக்கு மட்டன் சிக்கன் பீஃபு இதான் மாற்றி மாற்றி வரும். அவனுக்கு இந்த காய்கறிலாம் சரி வராது, வெஜிடபிள்லாம். நமக்கெல்லாம் காய்கறியே தின்னு பழக்கப்பட்டிருக்கோம். பருப்பு இதை கொடுத்தா தான் நமக்கு சரியாக வரும். விளங்குதா, இட்லிலாம் சாப்பிடலன்னா நமக்கு தலை சுற்றிடும். விளங்குதா, அச்சு கமிட்டில் போனேன்னு வச்சுக்கோ, அந்த 45 நாள் இட்லி சாப்பிட முடியாது. உனக்கு வாயெல்லாம் இட்லி கேட்க ஆரம்பிச்சிடும். விளங்குதா, நீ அச்சு கமிட்டில் அச்சுக்கு போய்ட்டு வந்தவங்கலாம் தினமும் இட்லி சாப்பிடுவாங்க. விளங்குதா, ஏன்னா இட்லி நம்மளுக்கு மெயின் உணவு. நம்மளுக்கு இட்லி தோசை கிடைக்கும், தோசை கூட ஒரு மாதிரி சுட்டுடலாம். இட்லி சுட முடியாது, இட்லி கொப்பரைலாம் கிடையாது. தோசையும் முடியாது, கோதுமை தோசை தான் திங்கணும். இந்த மாதிரி மாவாட்டிலாம் அங்கே விற்கிற மாதிரி தெரியல. மிக்சியில் போட்டு ஆட்டி என்னையாவது தோசைக்கல்ல கூட ஊற்றிடுவாங்க. இட்லி கொப்பரைலாம் தூக்கிட்டு போக மாட்டாங்க. டிராவல்ஸில் போனால் எல்லாம் கிடைக்கும். அஜி கம்பெனியில் போனால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படிலாம் அல்லாஹ் எல்லா பாக்கியத்தையும் நமக்கு தருவானாங்க. வரும் வருஷத்துலேயே அஜி போகக்கூடிய பாக்கியத்தை, ஃபேமிலியோடு போகக்கூடிய பாக்கியத்தை தருவானாங்க. இறைட்டப்பா. அப்போ சொல்லுப்பா, இலா இக்கிரியும் அசல் உணவை அவர்கள் விரும்பினார்கள். வஷ்தஹவ் மா அலிபூகு, பழக்கப்பட்ட உணவை இஷ்டப்பட்டார்கள். பழக்கப்பட்ட உணவை இஷ்டப்பட்டார்கள். இஷ்டஹவ் அலிபூகு திருத்திக்கிட்டியா, இல்லை திருத்தி வைங்கடா, நிறைய தப்பு இருக்குல்ல. பொதுவில்னா ரப்பக்க அது அப்படியே சாப்பிட்டு இருந்ததுனால மண்ணு செல்வா சாப்பிட்டதுனால சொல்கிறான். ஓ பொதுவில்னா ரப்பக்க சல்ஹூலனா, எங்களுக்காக வேண்டி ரப்பிட்ட கேளுங்க. இப்படி துவாயிக்க ஈயாக துவா செய்வதன் மூலமாக கேளுங்க. அப்படி கேட்டால் யுகுரிஜிலனா, எங்களுக்கு வெளியாக்கிடுவான். யுகுரிஜிலனா யுதுகிருலனா, எங்களுக்கு வெளியாக்கி தருவான். யூஜிது, எங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். மிம்மா தும்பித்தில் அறுது, பூமி முளைக்க செய்யக்கூடியது சில உணவுகளை என்ன செய்வான், எங்களுக்கு வெளியாக்கி தருவான். எடுத்துப்பா, ஜெஸ்முகு யுகுரிஜினுடைய ஜெசம் அன்னவு ஜவாபு ஃபதுவுடைய ஜவாபாக இருக்கும். அப்படி தானே, நீங்கள் உங்கள் ரப்பிட்ட துவா செஞ்சு கேளுங்க. அப்படி கேட்டிங்கன்னா ஒரு சேர்த்து எடுக்கணும். யுகுரிஜிலனா எங்களுக்கு வெளியாக்கி தந்துடுவான்னு ஜவாப். இப்போ இன்னும் விளங்குதப்பா, இன்னும் தாழ்வத்தகு அவங்களுடைய துவா சபபுல் இஜாபத்தி, பதிலளிப்பதற்கு காரணமாக இருக்கும். அப்படி தானேப்பா. இன்னும் தாவத்தகு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய துவா சபபுல் இஜாபத்தி, பதிலளிக்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும். அப்போ நீங்கள் கேளுங்க, பூமி முளைக்க செய்யக்கூடியது உங்களுக்கு வெளியாக்கி தருவான். இது மின் இஸ்னாதில் மஜாசி, மஜாசினுடைய இணைப்பில் உள்ளதாக இருக்கும். பூமிலாம் முளைக்க வைக்காதே, இருக்கட்டும், அல்லா தான் முளைக்க வைப்பான். எடுத்தானப்பா, வெளிரங்கத்தில் அது காபிலியா இல்லத்திய வாயிலியா
இல்லத்தே காபிலியா, இல்லத்தே ரஷீதியாவில் ஓதுனப்பா. இல்லத்தே ஃபாயிலியா, இல்லத்தே காபிலியா, நல்லா ஓதுனப்பா. அப்போ இல்லத்தே காபிலியா தான் பூமி. பூமி வந்து முளைக்க வைக்கும், ஆனால் உண்மையிலேயே முளைக்க வைக்கணும் வாயிலியா அல்லா தான். எழுதுனப்பா. இல்லத்தே மாத்தியா வருதுலப்பா. இல்லத்தே மாத்தியா, இல்லத்தே காபிலியா, இல்லத்தே என்ன இருக்குது, அது 4 வகையான இல்லத்து இருக்கு. அப்போ இந்த மிம்மா தும்பி தொழுவது என்பது மின்னல் இஸ்னாதில் மஜாசி, மஜாசினுடைய இணைப்பிலிருந்து உள்ளதாக இருக்கும். இகாமத்துல் காபிலி, இந்த இல்லத்திய காபிலியாவே இங்கே நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. மக்காமல் ஃபாயிலி, ஃபாயிலுடைய இடத்துக்கு பாட்டப்பட்டிருக்கு. பூமி வந்து காபிலியத்து தான் கேட்டேன். ஆனால் உண்மையிலேயே வந்து முளைக்க வைக்கிறது யார் தான்? அல்லா தான். ஆனால் அந்த முளைக்க வைக்கிற சக்தி அது ஏந்துக்கிடும் அல்லாஹ் கொடுக்கும்போது. இகாமத்துல் காபிலி, இல்லத்திய காபிலியாவை நிப்பாட்டியிருப்பது மக்காமல் ஃபாயிலி, ஃபாயிலுடைய இடத்துல நிப்பாட்டப்பட்டிருக்கிறது. இந்த மின்னலி தபீலி, தபீதுக்குள்ளதாக இருக்கும். பூமி முளைக்கக்கூடியது சிலதுன்னு அர்த்தம். முளைக்க செய்கிறது நெஞ்சு செடியை கொண்டு தான் முளைக்க செய்யுது, அது இல்லை. பூமி முளைக்கக்கூடியதுலேருந்து சில உணவுகளே எங்களுக்கு அல்லாஹ் விலைக்கு ஆகி தருவான். அது உமோமி பக்லியா, காய்கறியில் உள்ளதாக இருக்கிற நிலைமையிலே, கிஸ்ஸாயிகா வெள்ளரிக்காயில் இருந்து உள்ளதாக இருக்கிற நிலைமையிலே, அபூமிகா கோதுமையில் உள்ளதாக இருக்கிற நிலைமையிலே, வதசிகா பருப்பில் உள்ளதாக இருக்கிற நிலைமையிலே, வசதிகா வெங்காயத்தில் உள்ளதாக இருக்கிற நிலைமையிலே விளையாக்கி தருவான். இது பக்லியா, கிஸ்ஸாயிகா, பூமிகா, வதசிகா, வசதியா என்பது தப்சீருன் ஓ பயானுன் பக்கா மோக்கியல் ஹால், ஆளுடைய இடத்தில் நிகழ்ந்திருக்கிற தப்சீர் தான் இருக்கும், பயானா இருக்கும். அதான் ஹாலுடைய அர்த்தம் வைங்க கேட்குறாங்க. ஆளுடைய இடத்துல நிகழ்ந்திருக்கு, அது ஹால் அல்ல. ஹாலுங்கிறது வசுவாக இருக்கும், ஆளுடைய இடத்துல வந்திருக்கு. கீழே சொல்லப்படுகிறது பதிலுன், இது பதிலாக இருக்கும். பக்கரியாங்கிறது மிம்மாவில் இருந்து, மிம்மா தும்பித்துள்ள இருக்குல்லப்பா, அந்த மிம்மாவிலிருந்து பதிலாக இருக்கும். ஜருள் எழுத்து மடக்குவது கொண்டு கீழே சொல்லப்படுது பதிலுன் வியாதத்தில் ஜாரி, ஜருடைய எழுத்தை மடக்குவது கொண்டு இது பதிலாக இருக்கும். மிம்மா தும்பித்துள்ள இடத்துல இருந்து. பக்ரி என்றால் மா 50 அறுது, பூமி முளைக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். மினல் ஹல்திரி, காய்கறிகளில் இருந்தும். ஹல்திர்னா காய்கறிகளில் இருந்தும் விளங்குதப்பா. ஹதராபாத்னு சொல்கிறாங்கல்லப்பா, காய்கறிகளில் இருந்தும் பூமி முளைக்க வைக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு முராதி பிகி, இங்கே நோக்க எங்கேயும் திருத்தணும். அத்தாயி புகு, உயர்ந்த உணவுகளாக இருக்குல்ல, அத்தாயி பத்துன்னு இருக்கேன், பேனா கொடுக்கல. அத்தாயி புகு உயர்ந்த உணவுகளாக இருக்கும். ஒரு முராத் அத்தாயி புகு, அத்திய புகு ஜமா அத்தாயிபு, அத்தாயிபுகு உயர்ந்த உணவுகளாக இருக்கும். அல்லத்தி தூக்கலு சாப்பிடப்படுமே, அத்தை உயர்ந்த உணவுகளாக இருக்கும். எடுத்தனப்பா. ஃபூம் என்றால் இந்த தூ கோதும்பைன்னு அர்த்தம். ஒய் காலு குபுசி, குபுசுக்கு கூட என்ன சொல்லலாமா? ஃபூமுங்கலாமா. எதுக்கு? ரொட்டிக்கு கூட சொல்லலாமா. மினு இதில் கட்டுப்பட்டு தான் ஃபப்பி மூலனா, நமக்கு ரொட்டியே தாருங்கள்ங்கிறது இதில் கட்டுப்பட்டது தானா. ஃபப்பி மூங்குவாங்களா அரபியர்கள். ஃபப்பி மூங்கிறதுல கட்டுப்பட்டது தானா. ஃபப்பி மூலனா நம்மளுக்கு ரொட்டி சுட்டு தாங்கன்னு அர்த்தம். கீழே சொல்லப்படுகிறது சூமுன்னு சொல்லப்படுது. ஃபூமியானா சூமு பூண்டுன்னு சொல்லலாமா. 2 அர்த்தமும் தான் போடுறாங்க ஜலாலையில். குறிய கம்மியாக ஓதப்படும் குஸ்ஸாயிகா, கிஸ்ஸாயிகான்னு இருக்குது. குஸ்ஸாயிகா அப்படி நம்மை கொண்டு குஸ்ஸாயிகான்னு ஓதப்படும். வைய லொகத்தின் வெய்யி, அதில் ஒரு லொகத்தாக இருக்கும். அப்போ கால அல்லா கேட்டான், அடுத்து மூசாலசம் கேட்டான். 2 போடுறாங்க பாரு. அல்லா கேட்டிருக்கலாம், அது மூசாலும் கேட்டுக்கலாம். அத்தஸ்தபதிலும் நல்லதிவு அதுனா, மட்டமாக இருக்குமே அந்த உணவையாக மாற்றி எடுக்க போகிறீர்கள். அக்கரபு மன்சிலத்தன், அந்தஸ்தால் மட்டமானதாக இருக்குமே. அதுவன் கதிரன், அந்தஸ்தால் குறைந்ததாக இருக்குமே. அப்படிப்பட்டதையாக மாற்றி எடுக்க போகிறீங்க. பில்லதி வகைர் சிறந்ததாக இருக்குமே அந்த ஒன்றுக்கு மாற்றமாக. வசலு துணு, துணு என்றால் குர்பு பில் மக்கான், இடத்துல ரொம்ப நெருக்கமானதுன்னு அர்த்தம். நெருக்கமான இடத்துக்கு தான் அதுனான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வயிற அந்த அதுனா என்பதை இரவல் வாங்கப்பட்டுருச்சு. ஹிஸ்தத்தி மட்டமானதுக்கு இரவல் வாங்கப்பட்டுருச்சு. எப்படி? கமா உஸ்தீரல் புழுது, புழுது என்பதை ஷரஃபி வர்ஃபாத்தி உயர்வு மேன்மை சிறப்பு என்பதற்கு இரவல் வாங்கப்பட்டதை போல. அவர் பைதானவர், உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர் சொல்லுவாங்கல்லப்பா. அப்போ பொழுதுங்கிறத உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவனுக்கு இரவல் வாங்குற மாதிரி அதுனா என்பது மட்டமானதுக்கு வாங்கப்பட்டிருக்கான். கீழே சொல்லப்படுகிறது பஈதுல் மஹல்லி சொல்லப்படும், பஈதுல் மல்லி பஈதுல் ஹிம்மத்தின்னு சொல்லப்படுமா. உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர், பெரிய முயற்சி உள்ளவர்னு. குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. அதுனா இப்பா அது நீங்கள் வச்சுல எழுதப்பட்டிருக்கு. அது நானும் அழிப்பு வச்சு எழுதப்பட்டிருக்கான். அது மீ தனாத், அது மட்டமானதுங்கிறதா இருக்கும். வாஹிப் தாவானா இருக்கிறார்.
இருக்காங்களே